ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாலக்கீரை குழம்பு தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ண போகிறோம். எப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஆஃப் பெரிய வெங்காயம் அது ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 7 போல் சின்ன வெங்காயம். அப்படி இல்லை சின்ன வெங்காயமாக எடுக்கிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 10 சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை கேப் போட்டு பருப்பை ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை குக் பண்ண போகிறோம். கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீரையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணிக்கோங்க. கீரையை ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டாமல் ஏன் இந்த மாதிரி பெருசாக வெட்டியிருக்கிறோன்னா அதை நம்ம இப்போ மண்சட்டியில் கடைய போகிறோம். அதனால தான் கைஸ், இது கீரை கடையிறதுக்குன்னே உள்ள மண்சட்டி. உள்ளே கல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா கீரையை நம்ம வெந்ததுக்கப்புறம் போடும்போது கடைஞ்சோம் அப்படின்னா ஸ்மூத்தாக வந்துடும். அதனால தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம மண்சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வீட்டில் இந்த மண்சட்டி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா இப்போ தான் புதுசாக கேட்குறீங்களான்றதையும் சொல்லுங்கள். இந்த மண்சட்டி நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. கீரையை நல்லா ஈவனாக கடைஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட வேக வச்ச பருப்பு, தக்காளி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹோம் மேடு, அதனால் இதில் காரம் கிடையாது. உங்கள் வீட்டில் காரம் சேர்த்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி கடைஞ்சிட்டு இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஏன் ஆட் பண்ணி திரும்பி கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா சாம்பார் தூள் சேர்த்ததுனால அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். அது என்னவோ தெரியல, இந்த மண்சட்டியில் கடைஞ்சி கீரை குழம்பு வச்சாதான் எங்களுக்கு கீரை குழம்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியே இருக்கும். பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்ப தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு பொரிஞ்சதும் அது கூட ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தாளித்ததெல்லாம் குழம்புல சேர்த்துடலாம். ஜீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். கைஸ், ஃபைனலாக நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கு. குழம்பு கொதிக்கும் போதே அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபீலே ரொம்ப நல்லாயிருக்கும். கைஸ், நான் கீரை குழம்போட மாம்பழம் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். until that bye bye from Liha's vlogs.